ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி வச்சு ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஆயில் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிறேன், அதை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தக்காளி வேகணும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காம நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் விடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், விசில் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம். பாருங்கள், சட்னி கடைஞ்சாச்சு. இந்தளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டி தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு சூப்பராக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.